கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நிறைய குடும்பத்திலே அதிகாலை வேளையிலே ஆலயத்து கிளம்பிட்டிருப்பீங்க. 69ஆம் சங்கீதம் 33, 34 ஆகிய வசனங்கள். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளை ஓய்ந்திருக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே யாரெல்லாம் அதிகாலை வேளையிலே ஆலயத்து கிளம்புறீங்களோ, ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம வாழ்க்கையிலே தேவன் நம்மளை எப்படி மீட்டு எடுத்தார், எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல போய் அவருடைய பாதப்படியிலே காத்திருந்து நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். யாத்திராமம் 20ஆம் அதிகாரத்திலே 8, 9, 10 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாய் கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளாக ஒவ்வொரு வாரமும் நாம் நினைவு கூறுகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கேன், கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? இன்னைக்குள்ள வேத பகுதியிலே ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன தெரியுமா? பிரதர், நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன், கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று ஏதோ ஒரு குடும்பத்திலே இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு திட்டமா பேசுகிறார். உங்க இதயத்துல இப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஒரு சில மாசமா சர்ச்சுக்கு போகாம இருக்கிறீங்க, கர்த்தரை தேடாம இருக்கிறீங்க. நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, நான் இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேனே. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து திட்டமா சொல்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஒருவேளை நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இந்த காரியத்துல நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி எந்த குடும்பத்துல இந்த காலவெளியில் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, கர்த்தர் சொல்கிறார், புறக்கணியார். தம்முடைய ஜனங்களை புறக்கணியார், தம்முடைய பிள்ளைகளை புறக்கணியார், வெறுத்து தள்ள மாட்டார். ஒருவேளை நான் கொஞ்சம் மாசமா சர்ச்சுக்கு போகாம இருக்கேன், நான் தேவனை தேடாம இருக்கேன், தேவன் என்னை அடிச்சிருவாரோ, என் வாழ்க்கையில இவ்வளவு காரியம் நடந்துட்டே என்று எந்த குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்களோ, இந்த நாளிலும் மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கும் போது நாம் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். நான் ஏழை எளிய ஜனமா இருக்கிறேனே, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உலகத்திலே எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துக்குள்ள நம்ம போனாலும் சரி,
அந்த இடத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற ஜனங்கள்ட்ட நம்ம பேசும்போது, என் வீட்ல எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளரும்போது நிறைய குடும்பத்துல போய் பேசுவேன். ஆவிக்குரிய தாய்மாரா இருப்பாங்க, வயசான பாட்டிமாரா இருப்பாங்க, மூத்த ஊழியக்காரங்களா இருப்பாங்க, பரிசுத்தவான்களா இருப்பாங்க, கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசும்போது, அவங்களுடைய அவங்க கடந்து வந்த பாதைகள், புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க, கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அவங்களுடைய சாட்சி, அனுபவ சாட்சி, ரட்சிக்கப்பட்ட சாட்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க எப்படி தேவனை தேடுனாங்க, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல தேவனோட சமூகத்துல எப்படி காத்திருந்து ஜெபிக்கிறாங்க, இப்படி நிறைய காரியங்களை கேட்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைத்தது. நான் 2.5 வருஷம் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது, சர்ச்சில் இருக்கும்போது ஒரு சகோதரன் உண்டு. அந்த சகோதரனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது முட்டுக்கு கீழே கிடையாது, ஜாயிண்ட் கால் தான் வச்சிருப்பாங்க. அந்த ஐயா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பிக்க அப்படின்னா 7:30 மணிக்கே வந்துடும். 7:30 மணிக்கு வந்து நேர் முழங்கால்ல நிப்பாப்படி. நான் சில நேரத்துல சர்ச்சுக்குள்ள வரும்போது பார்ப்பேன். நேர் முழங்கால் நின்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாப்படி. அவங்களுடைய அனுபவ சாட்சியை கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ரொம்ப தண்ணி அடிப்பேன். 24 மணி நேரம். பீடி, சிகரெட்டு இது என்னோட வாழ்க்கையில அதிகமா இருந்துச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் பொழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கடைசி ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ள ஒரு வெளிச்சம் அப்படியே பார்த்தேன். அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு உடனே விடுதலை கிடைச்சது. அன்னைக்கு நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரையும் நான் வந்துட்டு இருக்கேன். எந்த ஒரு மனுஷனுக்கா வரல. எந்த ஒரு மனுஷனும் என்னை சர்ச்சுக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடல. என் தேவன் என்னை தேடி வந்தார். மரண தருவாயில இருக்கும்போது என்னை தேவன் தேடி வந்தான்னு சொல்லி அந்த தகப்பனார் சாட்சி சொன்னாங்க. புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, ஏழை எளிய ஜனம்தான், கைவிடப்பட்ட நிலைமைதான், கட்டப்பட்ட நிலைமைதான், பாவ அடிமையில இருக்க ஜனம்தான். ஆனால் கர்த்தர் தேடி போய் சந்தித்தார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த இடத்துல கட்டப்பட்ட நிலைமை, சில குடும்பத்துக்குள்ள அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, நான்லாம் ஏழை எளிய ஜனம்பா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை இப்படியே புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம மக்கள் புலம்புறதுக்கு ஒரு அளவே இருக்காது. 24 மணி நேரம் வாழ்க்கையில நிறைய குடும்பத்துல புலம்பி 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 எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி புலம்பி புலம்பி அவனோட வாழ்க்கையில கண்ணீர் வாழ்க்கையா மாறிடும். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், புறக்கணியார், கட்டப்பட்டிருக்கிறனே, கர்த்தர் புறக்கணியார். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நான் சர்ச்சைக்கு போனா என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்வார். உங்களுக்காக தான் அந்த செய்தி. வேத வசனம் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய ஜீவ ஒளி உங்க வீட்டுக்குள்ள பிரகாசிக்கும். என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய மெய்யான ஒளி உங்க வீட்டுக்குள்ள பிரகாசிக்கும். உங்க வீட்டில் உள்ள எல்லா அந்தார் இருளெல்லாம் விலகி போகும். உங்க இதயத்துக்குள்ள கட்டப்பட்ட நிலைமை அந்த கட்டுகளெல்லாம் உடைக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்கிறார், புறக்கணியார். அண்ணே, நான் ஏழை எளிய ஜனமா இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், புறக்கணியார். நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில கண்ணீரோடு இருக்கிறேன்.
எனக்கு சர்ச்சுக்கு போயெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது யோசிக்கிறீங்களா? பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல சர்ச்சுக்கு கிளம்புங்க. சர்ச்சுக்கு கிளம்புங்க. குடும்பத்துக்குள்ள நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கையில பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு கிளம்புங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா மாறும். சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போகாம ஏமாத்திட்டு இருக்கீங்க. காலையில சர்ச்சுக்கு கிளம்புங்க. போதும். முடங்கி கிடந்த வாழ்க்கை போதும். கட்டப்பட்ட வாழ்க்கை போதும். உதறி எந்திரிங்க. படுத்து கிடந்து முடங்கி கிடந்த வாழ்க்கை போதும். எழும்புங்க. எழும்புங்க. சில வீட்லலாம் அப்படியே முடங்கியே கிடங்க. கேட்டா எனக்கு உடம்பு சரியில்லை. தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது சில வியாதி மறைஞ்சிரும். சில கடன் பிரச்சனை மாறிடும். அதுக்குள்ள வாசல் திறக்கப்படும். சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? அவருடைய சமூகத்துல போய் காத்திருக்கும் போது விடுதலை. அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து துதிக்கும் போது நம்ம இதயத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை தருகிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இல்லை, வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, யாருக்காவது ஒரு ஆளுக்கு சரீரத்துல பலவீனம். சில குடும்பத்துல கணவர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. சில குடும்பத்திலே வீட்டுல யாராவது ஒருத்தங்க அப்படிலாம் 2 பேர், அவ்வளவுதான். மிச்சம் 2 பேர் பார்த்தா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா பாவ அடிமை, ஏதோ ஒரு காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமை. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். ஐயா, நான் ஏழை எளிய ஜனமா இருக்கேன், என் ஜெபத்துக்கு பதில் வருமா? வரும். வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். எளியவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்மளை அவர் உருவாக்கி இருக்காரு. நம்மளை எப்படி மறப்பார்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. அதனால காலை வேளையில இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் சர்ச்சுக்கு கிளம்பி போனாலே போதும்பா. மிச்சத்தை தேவன் பார்த்துக்கிடுவார். ஒருவேளை போக முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்களா? கண்ணீரோடு ஜெபிங்க. வாசல் திறக்கப்படும். கட்டுண்டவர்களை, அந்த வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியம். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். நான் கட்டப்பட்ட நிலைமையில சர்ச்சுக்கு போக முடியுமா? அப்படின்னா முடியும். நான் வேணா என்னை பத்தி சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியுங்களா? எங்க வீட்டுல சின்ன வயசுல ஒரு 3 வயசு 4 வயசுல இருந்து சர்ச்சுக்கு போற குடும்பம் தான். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே நான் துன்மார்க்கனா போயிட்டேன். வியாபாரத்துல இருக்கும்போது மாந்திரியத்துக்கு, மனுஷனை நம்பி விக்கிரகத்துக்கு லட்ச லட்சமா தூக்கி கொடுத்துட்டேன். ஒரு நாள் கடன் அதிகம். ஆனால் என்ன செய்யன்னு சொல்லி தெரியல. பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு நேரா உள்ள போனேன். ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி ஜெபம் பண்ணுனேன்? கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணுனேன்? என் வாழ்க்கையில நான் விக்கிரகத்துக்கு, மனுஷன்ட்ட, மாந்திரீகத்துக்கு இப்படிலாம் பணம் கொடுத்து வந்து நிக்கிறேனே, கட்டப்பட்ட நிலைமையில நிக்கிறேனே, என் பாவத்தை மன்னிப்பீங்களா? என் அக்கிரமத்தை மன்னிப்பீங்களா? துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேனே மன்னிப்பீங்களா? துணிகரமா வாழ்ந்துட்டேனே மன்னிப்பீங்களா? தேவனை விட்டு தள்ளி போயிட்டேனே மன்னிப்பீங்களா? என்னுடைய பாவத்தை மன்னிப்பீங்களா? 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 லட்ச லட்சமா கடன் வச்சிருக்கேன்ப்பா, என்னை ஆசீர்வதிப்பீங்களா? அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல போய் கட்டப்பட்ட நிலைமையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஆலயத்துக்கு கிளம்புங்க. வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. இந்த உலகத்துல வாழ்ற எல்லா ஜனங்களும்
தேவனை துதிக்க வேண்டும். தேவனை துதிக்க வேண்டும். துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதம். யாரெல்லாம் அர்ப்பணிக்க போறீங்களோ உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எல்லாரும் சந்தோஷமா அழைத்து புறப்பட்டு போங்க. மிச்சத்தை தேவன் பார்த்துக்கிடுவாரு. ஒருவேளை நான் ஞானஸ்தானம் எடுக்கல, சர்ச்சில் போனா என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்வாங்க. ஆவிக்குரிய திருச்சபைக்கு போங்க. முதல்ல உங்களுடைய கால் சர்ச்சுக்குள்ள இருக்கணும். அவருடைய சமூகத்திலே தாழ்த்துங்க, பணிந்து குனிந்து தேவனை தொழுது கொள்ளுங்க. என் வாழ்க்கையில நான் கடன்ல ரொம்ப கஷ்டப்படும் போது சர்ச்சுக்குள்ள போய் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எங்கெல்லாமோ போய் பார்த்தேன். பிரச்சனை சரியாகல. வழக்கமா மனுஷன்லாம் கை விட்டுருவான். அதுக்கப்புறம் என்ன செய்யன்னு தெரியாமல் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது, ஏழை எளிய ஜனமா இருக்கும்போது, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது, கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது, கண்ணீரோடு ஆலயத்துக்குள்ள போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு அதிகாலையில சொல்றேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கடன் வந்த உடனே கொஞ்சம் அவமானமும் சேர்ந்து வந்துரும். என் வாழ்க்கையில ஒரு 50, 55 லட்ச ரூபா இருக்குன உடனே எனக்கும் அவமானம், நிந்தைகள் எல்லாம் வந்துச்சு. எல்லாரும் தப்பா பேசுவாங்க. நானும் கடன்ல கஷ்டப்பட்ட ஒரு ஆளு தான். ஆனால் இவ்வளவு பிரச்சனையை தாண்டி சர்ச்சுக்குள்ள போய் முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு காலையில இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, உங்க இதயத்துக்குள்ள என்னென்ன காரியம் உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கோ, அது எல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு பேரணும். சும்மா நம்மளே வச்சுட்டு இருந்தா ஹார்ட் அட்டாக் வந்துடும். இல்லைன்னா ப்ரெஷர் ஏறிடும். இல்லை சுகர் அதிகமாயிரும். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். உங்களை உருவாக்குன தேவன்கிட்ட போய் சொல்லுங்க. மனுஷன்ட்ட சொன்னா சில பிரச்சனைக்கெல்லாம் முடிவே வராதுப்பா. யாராவது ஃபோன் அடிச்சு என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிட்டு, அவங்களுக்கு அப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த நிமிஷம் மட்டும்தான் அப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா பரிபூர்ணமான ஒரு சுகம் வேணுமா? பரிபூர்ணமான ஒரு விடுதலை வேணுமா? நம்ம குடும்பம் சமாதானம் வேணுமா? நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? கடன் பிரச்சனை மாறணுமா? ஒரே வழி தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகம். யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்துறீங்களோ அந்த குடும்பம் தான் மீட்பு, 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 மீட்பு. அந்த குடும்பம் தான் மீட்டு எடுக்கிறார். ஒண்ணும் இல்ல. ஒரு வீட்டுல கொஞ்சம் பணம் தேவை இருக்கு. உடனே என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படிம்பாங்க. தண்ணியா? தண்ணி வேணும்னு சொல்லி கேட்பாங்க. சாப்பாடா? சாப்பாடுன்னு சொல்லி கேட்பாங்க. மனுஷன்ட்ட போய் சில நேரத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்துல போய், அப்பா இந்த மாசம் முடிய போகுதுப்பா. ஆனா என் கமிட்மெண்ட் இன்னும் முடியலப்பா. எனக்கு இவ்வளவு பணம் தேவை இருந்துச்சுப்பா. நான் பணத்துக்கா வரலப்பா. நான் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்ப்பா. என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? ஒருவரையும் புறக்கணியார் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னை ஏற்றுக்கொள்வீங்களாப்பா? எந்தெந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் ஒரே செய்தி தான். ரவிராஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரவிராஜனுடைய வாழ்க்கையிலே ஒரு கண்ணீர், ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு கட்டப்பட்ட நிலைமை, ஒரு நிந்தை, ஒரு அவமானம், ஒரு துக்கம், எத்தனை காரியங்கள். ஆனால் கர்த்தர் எனக்கு போதும். என் வாழ்க்கையில் எனக்கு கர்த்தர் போதும். இயேசு கிறிஸ்து மகாபிரபு எனக்கு போதும். ஜீவனுள்ள தேவன் எனக்கு போதும். கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன். அவ்வளவுதான். என் வாழ்க்கையை சாஷ்டாங்கமாக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிச்சேன். அவ்வளவுதான். நீதிமான்கள் அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன்.
இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். அழைத்தது புறப்படுங்க. தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்துங்க. அப்பா, நான் வந்திருக்கேன்ப்பா. பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய சமூகத்துல போய் கேட்கும்போது நம்ம குடும்பத்தை, நம்முடைய தலைமுறையை, நம்முடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன தெரியுமா? புறக்கணியார். நீங்க எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழல் செய்தி கேட்டாலும் சரி, புறக்கணியார். எளியவர்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். நம்ம என்ன உபத்திரத்துல இருக்கோ, எந்த கருத்துல கட்டப்பட்ட நிலைமைக்கும் தேவனுக்கு தெரியும். புறக்கணியார். அவருடைய சமூகத்துல போவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளை காண செய்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம்ப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. கடைசி வரிய, நித்திய ஜீவன் வரிய எங்களை வழிநடத்துகிற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. எங்களோட அக்கிரமத்தை சிலுவையில சுமந்த தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. எங்களுடைய மீறுதலை மன்னிக்கிற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. எங்களுடைய தலைமுறை சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, உம்மை அழைக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே எந்த குடும்பத்திலே புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, தள்ளப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ, வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திக்க வேண்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. பக்கத்துல சர்ச் இல்லாம இருக்கு. ஆலயம் ரொம்ப தூரம் இருக்கு. சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை. இணைந்திருக்காங்கப்பா. ஏழை எளிய ஜனமா இருக்காங்கப்பா. கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்கப்பா. புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்கப்பா. கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவுள் என்று எழுதப்பட்டிருப்பா. எங்களுக்கு கிருபையின் காலத்திலே அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. புது கிருபை தந்து பாதுகாக்கிறீங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால மூடுங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்கி வாங்க ராஜா. புது எண்ணெயால் அபிஷேகம் விடட்டும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ, கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்கதரிசன வரலாறு நிரப்புங்க ராஜா. உங்க பிள்ளைகளை உமக்கு பிரியமானபடி வாழணும். சோர்வை எடுத்து போடுங்க. இதயத்தினுடைய பாரத்தை எடுத்து போட்டுங்க. கட்டுவிட்ட என்ன நிலைமையில கலந்து எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உடைக்கப்படட்டும். எல்லா தடையெல்லாம் விலக்கி ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. 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 எத்தனையோ தேசத்துக்குள்ள அப்பா அர்ப்பணிக்கிறாங்கப்பா. உங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் உபத்திரம் இருக்கும், அந்த உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. என் தேவன் மனம் இறங்க வேண்டும். என் தேவன் மனம் இறங்க வேண்டும். ரீமா ஷந்தோட்டோ ரபல கந்தோட்டோ ரபல லிபலபல ஹுரபு ஷகதலபல கபுதிவேக்கேதுனா தூனே ஷந்தோட்டோ லப ரஹதுன மலஹரது லா ஷலஹோ ரப கபுதிவேக்கேதுனி கந்தோட்டோ ரப கபுதிவேக்கேதுனா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண கொண்டாடுறாங்க ராஜா. இந்த வருஷத்துல அப்பா அவங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே எல்லாமே புதுப்பிக்கப்படட்டும் ராஜா. விசேஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில புதுப்பிக்கப்படட்டும் ராஜா. விசேஷமா உங்க பிள்ளையோட வாழ்க்கையில என்னென்ன மன விருப்பம் இருக்கோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி ரெட்டிப்பாக ஆசீர்வதிங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுறாங்கப்பா, திருமணம் கொண்டாடுறாங்கப்பா. உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. கற்பத்தினுடைய ஜெபிக்கிறேன் ராஜா. கற்பத்தினுடைய தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க.
மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி கொடுக்குறாங்க பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. வேற வேற தேசத்துல இணைந்திருக்காங்க ராஜா. அவங்க இருக்கிற இடத்துல அப்பா ஆலைத்து புறப்பட வேண்டிய எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. இந்த நாளிலும் அப்பா விசேஷமாக உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்கா நன்றி. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாரும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து வருங்க. உங்க நாம மட்டுமே ராஜா. எல்லா குடும்பம் ஆலயத்துல நாட்டப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தம் நிரப்பப்பட்டு கர்த்தருக்காக வல்லமையா ஊழியம் செய்யற பிள்ளைகளா மாறணும்ப்பா. எழுப்புங்கப்பா, எழுப்புங்க. எல்லா குடும்பத்தை எழுப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் விசேஷமாக அக்கினியை போடுங்க ராஜா. பரிசுத்த அக்கினி அப்பா ஒவ்வொரு குடும்பத்து மேல இறங்கி வரட்டு ராஜா. விசேஷமா எந்த குடும்பத்திலே அப்பா தாழ்த்துறவங்களோ இப்பொழுது அக்கினி பற்றி விடுது ராஜா. அவங்க இதயத்துக்குள்ள குழந்தையுடைய அக்கினி பற்றி விடுது ராஜா. விசேஷமா எல்லா குறைகள் குற்றலாற்றி கர்த்தர் மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க நாம மட்டுமே ராஜா. இந்த நாளை பொறுப்படுத்துவங்க. சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. போக்கில் வரதுக்கு கர்த்தர் பொறுப்படுத்துங்க ராஜா. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கணும். சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல கருத்துல குழப்பத்தோடு வாழ்றாங்க. விக்கிர வழிபாடுல இருக்காங்கப்பா. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றாங்க. இந்த நாளிலே உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுறீங்க. அந்த குடும்பம் மனம் திரும்பணும். பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது ராஜா. நல்ல ஒரு குடும்பமா தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் பொறுப்படுத்துவங்க. எல்லா குடும்பம் ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். கடன்ல கஷ்டப்படுகிற குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு அப்ப அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்பி ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே 9363064182 நம்பர் உண்டாக நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.